சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் அழகான பூங்கா, அந்த பூங்காவில் பூத்த ஒரு அழகிய மலர்தான் நான். என் கூட எல்லா பெண்களும் இருக்கிறார்கள். அழகழகான உறவுகளும் நட்புகளும் எனக்கு கிடைத்தது. நான் கொரோனாவுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அப்போதிலிருந்தே நான் இவர்களோடு தொடர்பில் இருக்கிறேன். ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தினரிடம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வேன். முதலில் எழுதிய புத்தகம் நான் பாண்டிச்சேரியில் 2022 வெளியிட்டேன். இப்பொழுது மக்களோடு மக்களாக உங்களோடு இணைந்து நான் செய்ய வேண்டும் என்று எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததே ஐயா தண்ணீலகண்ட ஐயா தான். அந்த அழகான அந்த பூங்காவில் எல்லா தோழிகளோடும் சேர்ந்து நாங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பேசுவோம். எல்லா இதுவும் சொல்லுவாங்க, நல்லது கெட்டதெல்லாம் நாங்கள் சொல்லுவாங்க. சிறப்பு விருந்தினராக திடீர்னு அழைப்பார்கள். ஒரு 5 நிமிஷம் ஏதோ பேசிட்டு செல்வேன். அழகான புத்தகத்தை எனக்காக அவர் செய்து கொடுத்தார். நைட்டெல்லாம் அவர் தூங்கவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்டு பக்கம் நேற்று தேர் வந்துச்சு. அதனால் ஒரே சவுண்டு ஃபுல் டே. அப்படியே எங்கள் வீட்டு வாசப்பில் தான் ஆடுறாங்க. அங்கே தான் ஆடுவோம், அவங்க போக மாட்டேன்ட்டாங்க. அவர் என்ன பேசுகிறாரு என் காதில் விழல, நான் என்ன பேசுகிறேன்னு அவர் காதில் விழல. அதனால் கொஞ்சம் கோச்சிக்கிட்டார் என்கிட்ட. பரவாயில்ல, ஒரு தந்தை தானே. அவரும் கோச்சிக்கிட்டோம், நானும் கோச்சிக்கிட்டேன். நானும் கோச்சிக்கிச்சு கொஞ்சோண்டு. ஆனாலும் புத்தகத்தை மிக சிறப்பாக, சிரமம் பாராமல், அவருக்கு கண்ணு சரியில்லை, அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் எங்களுக்காக, எனக்காக மிகவும் சிறப்பாக அந்த புத்தகத்தை கவின்மிகு கம்போடியாவை சிறப்பாக அவர் செய்து கொடுத்ததுக்கு நான் மனமாற வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கும் ஒவ்வொரு தோழிகள், ஸ்ரீபிரியா அம்மா, கற்பகா அம்மா, ராஜாமணி அம்மா, கிரிஜா அம்மா. நான் ஏன் அம்மான்னு சொல்கிறேன்னாக்கா அதுதான் ஒரு அன்பு. பின்னால் இருக்கிறாங்க ஒரு மேடம், அவங்க பேர் என்னம்மா, அவங்க ஜோதி அம்மா, அவங்க ஆரஞ்சு கலரில் ஊற்றிட்டுருக்குறாங்க. அவங்கள நான் இப்போதும் வீடியோலலாம் பார்ப்பேன். பேர் வந்துட்டேன் இல்லை, அவங்க அந்த அம்மா பேர் சொல்லுங்கம்மா. ரங்கநாயகி அம்மா. ஆமாம், அவங்களெல்லாம் நான் நேரில் நான் யாரையுமே சந்தித்தது கிடையாது. போன வருடம் வந்திருக்கும் போது அவங்களை எல்லாரும் சந்தித்தேன். தோழிகள் அனைவரையும் நிறைய பேர்களையும் நான் நேரில் சந்தித்தது கிடையாது. நாங்கள் பிரான்ஸ் நாட்டில் தமிழ் சங்கத்தில் செயலாளராக செயல்பட்டு தமிழ் அடுத்த தலைமுறைக்கு முடிந்தவருக்கு நாங்கள் எடுத்து சொல்கிறோம் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஆனால் எங்களுக்கு காலம் உயிர் போன்றது, போனால் திரும்பி வராது. அதனால் நாங்கள் காலத்தை ஒரு காலம் வீணாக்கிறதே கிடையாது. எங்கள் வெற்றி ரகசியம் அதுதான் என்று உங்களிடம் அனைவரிடமும் சொல்கிறேன். காலத்தை வீணாக்காதீர்கள். காலம் மிகவும் குறுகியது, நமக்கு திரும்ப வராது. அதனால் நம்மளால் முடிந்தது எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்று தான் முடிந்த அளவுக்கு நாங்கள் புத்தகமாக வெளியிடுகிறோம். மேலும் நான் கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள் சுற்றி பார்த்திருக்கிறேன். எனக்கு பிடித்தமானது கம்போடியா. அதனால தான் நான் அது கவின்மிகு கம்போடியாக என்று உடனே அங்கே நான் கவிதை எழுதினேன். அது ஐயாவின் உதவியால் மிக சிறப்பான புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. அனைவரும் படித்து மகிழும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் அன்பும் ஆற்றலும் பண்பும் பாசமும் உண்மையும் ஊக்கமும் இன்பமும் ஈகையும் உழைப்பும் உவகையும் எல்லாம் பெற்று ஏற்றமும் கல்வியும் செல்வமும் சக்தியும் வளமும் நலமும் பலமும் பெற்று ஆடி 18 என்று 16 செல்வங்களிலே 18 செல்வங்களை பெற்று என்றும் நீடோழி வாழ்க வேண்டும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அதே போல பூத்து ஆயிரக்கணக்கில் மலர்களை வெளியிட்டு எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களையும் பெற்று சிறப்புடன் வாழ்க என்று ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். பாவலர் பத்ரிசியா, பிரான்சிலிருந்து. நன்றி, வணக்கம்.